நாளுக்கு நாள் அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இதயம் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஒருவர் வாழ்ந்திருக்காரு. இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு இதய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவருக்கு மாற்று இதயம் பொருத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில மாற்று இதயம் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகியிருக்கு. இதற்கிடையில தான் அதற்காகவே உருவாக்கப்பட்ட பிரத்யேக செயற்கை இதயமான டைட்டானியம் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை இதயத்தை அவருக்கு பொருத்தி இருக்காங்க. இந்த டைட்டானியம் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கை இதயம் காந்தத்தை அடிப்படையாக கொண்டு அது இயங்குது. அதாவது இதயம் என்னென்ன வேலைகளை செய்யுமோ, நுரையீரலுக்கும் உடலுக்கும் ரத்தத்தை அனுப்பக்கூடிய பணிகளை இந்த டைட்டானியம் கொண்டு செய்யப்பட்ட அந்த செயற்கையான அந்த கருவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அவருக்கு பொருத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 100 நாட்கள் அவர் உயிர் வாழ்ந்திருக்காரு. அதன் பிறகு அவருக்கான இதயம் கிடைச்சு அந்த மாற்று சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த விஷயம் மருத்துவ அறிவியல் தொழில்நுட்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மைல்கல்லா பார்க்கப்படுது. ஏனென்றால் ஆண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 180 லட்சம் பேர் இதயம் சார்ந்த நோய்களால் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது. பலருக்கும் இதய பாதிப்புகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல செயற்கையான ஒரு இதயத்தை கொண்டு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஒருவர் உயிர் வாழ்ந்திருக்கிறது மருத்துவ உலகத்தில் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த கருவியை கண்டுபிடிச்ச நபரினுடைய பெயர் டேனியல் டிம். இவருடைய தந்தைக்கு இதய பாதிப்பு இருந்திருக்கு. அதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த வர இருக்கக்கூடிய நாட்களில் யாருக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதன் அடிப்படையாக கொண்டு அவர் இந்த கருவியை உருவாக்கி இருக்காரு. இது டைட்டானியம் மெட்டலில் இந்த கருவியை உருவாக்கி இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மிஷின் போல இருந்தாலும் இது இதயம் செய்யக்கூடிய அந்த பணிகளை செய்யுது. அதாவது இதயம் உடலில் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ரத்தத்தை எப்படி பம்ப் பண்ணி அனுப்புமோ அந்த விஷயத்தை இந்த கருவி சிறப்பாக செய்கிறதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் ஒரு சோதனை முயற்சியாக இவருக்கு பொருத்தி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாட்கள், அதாவது மருத்துவமனைக்கு வெளியில் அவர் 100 நாட்கள் இருந்திருக்காரு. அதன் பிறகு மாற்று இதயம், மனித இதயம் கிடைத்ததுக்கு அப்புறம் அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த கருவி வரலை அப்படின்னாலும் சோதனை முயற்சியில் இருக்கு. ஏற்கனவே ஒருத்தருக்கு பொருத்தி கிட்டத்தட்ட 15 நாட்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ இவருக்கு கிட்டத்தட்ட 100 நாட்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது மருத்துவ உலகத்தில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உலகத்தில் கிட்டத்தட்ட 180 லட்சம் மக்கள் ஆண்டுக்கு இதய நோய் காரணமாக உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கருவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா மருத்துவ உலகம் பார்க்க முடியுது. இந்த கருவியை கண்டுபிடிச்ச நபரினுடைய பெயர் டேனியல் டிம். அவரினுடைய தந்தைக்கு இதய பாதிப்பு இருந்திருக்கு. அதன் காரணமா இந்த கருவியை அவர் கண்டுபிடிச்சதா கூறியிருக்காரு. இது சோதனை முயற்சியில் தான் இருக்கு. இன்னும் மக்களினுடைய பயன்பாட்டுக்கு வரல. இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றதுக்காக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பணத்தை செலவழிக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கு. அதனால வர இருக்கக்கூடிய நாட்களில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. ஏனென்றால் கிட்டத்தட்ட 100 நாட்கள் இதயம் இல்லாமல் ஒரு நபர் வாழ்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வர இருக்கக்கூடிய நாட்களில் மாற்று மனித இதயத்திற்கு பதிலாக செயற்கை இதயத்தையே எப்படி அடுத்தடுத்த நாட்கள், அதிக நாட்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள் இறங்கியிருக்காங்க.